காணுங்களுமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது இலக்கணம். ஓகேங்களா. ஸோ 10th புக்கு இயல் 4ல் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இது எல்லா இடத்துலையுமே வரும். ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, 2 திணை 5 பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடங்களிலும் பொதுவாக வரும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கணத்தில் வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கு இயல் 4ல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பொது இலக்கணம் பாருங்கள். 2 திணை பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை அஃறிணை. ஸோ 2 திணை பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை அஃறிணை. உயர்திணை அப்படின்னா 6 அறிவு இருக்க மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ மற்ற உயிரினங்கள் மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருள்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். அஃறிணையை அல் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 அறிவு உடைய மனிதர்களை உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள் தவிர, ஓகேங்களா, மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பால். பால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திணையின் உட்பிரிவு. ஓகேங்களா. ஸோ உயர்திணை அஃறிணை 2 இருக்கு இல்லையா, திணையின் உட்பிரிவு தான் பார்த்தீங்க அப்படின்னா பால். பால் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பகுப்பு இல்லைன்னா பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பால் அப்படின்னா என்ன, திணையின் உட்பிரிவு. இப்போ திணை அப்படின்னா உயர்திணைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயர்திணையில் ஒரு பகுப்பு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால் இந்த மாதிரி வரும். ஸோ பாலை வைத்து பிரிப்பார்கள். அது வந்து பகுப்பு பிரிவு அந்த மாதிரி பொருளில் வரும். ஓகேங்களா. இப்போ உயர்திணையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பால் இருக்கும். ஓகேங்களா. உயர்திணை பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 வகை இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகேங்களா. ஸோ உயர்திணை பால் பகுதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகுப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். பாருங்கள், ஆண் பால் அப்படின்னா மருதன், கண்ணன், இந்த மாதிரி ஆணை மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால். பெண் பால் அப்படின்னா மலர்விழி, குழலி, இந்த மாதிரி பெண்ணை மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண் பால். பலர்பால் அப்படின்னா பலர் எல்லாமே கலந்து. ஓகேங்களா. ஸோ 2 பேரும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பொதுவாக வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா பலர்பால். மக்கள், பெண்கள், ஆண்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அது வந்து பொதுவாகவும் இருக்கலாம், ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தும் இருக்கலாம். ஓகேங்களா. தனித்தனியாகவும் இருக்கலாம். நிறைய பேர் சேர்ந்து வர்றது பலர்பால். ஆண் பால் அப்படின்னா ஒருத்தவங்களை மட்டும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆணை மட்டும் மென்ஷன் பண்ணுறது ஆண் பால். பெண் பால் அப்படிங்கிறது ஒரே ஒரு பெண்ணை மட்டும் மென்ஷன் பண்ணுறது பெண் பால். பலர்பால் அப்படின்னா ஆண்களில் கூட்டமாக இருந்தாலும் சரி, பெண்களில் கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, மாணவர்கள், மக்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பலர்பால். ஓகேங்களா. இது வந்து உயர்திணை பால் பகுப்புகள். ஓகேங்களா. அடுத்து அஃறிணை. ஓகேங்களா. ஸோ அஃறிணை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால், அதுக்கப்புறம் பலவின் பால். ஓகேங்களா. அஃறிணை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால், பலவின் பால். இதுவே பால் பகுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா யானை, புறா, மரம். பலவின் பால் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள், மலைகள், இந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒன்றன் பாலில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது. ஓகேங்களா. பலவின் பால் அப்படின்னா நிறைய இருக்கிறத சேர்த்து சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பலவின் பால். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 5 பால். ஓகேங்களா. ஸோ உயர்திணையில் 3 பால் இருக்குது, அஃறிணையில் 2 பால் இருக்குது, மொத்தமாக 5 பால். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 5 பால். திணை அப்படின்னா என்ன, உயர்திணை அஃறிணை 2 சேர்ந்தது தான் திணை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிடம். ஸோ 3 இடங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை.
ஓகேங்களா. ஸோ தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறது. ஓகேங்களா. இப்போ நான் இருக்கேன்னா என்ன குறிக்கிறது, என்ன சேர்ந்தவங்கள குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ நான், நாங்கள் அந்த மாதிரி சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா தன்மை. முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கூட்டுறது. ஓகேங்களா. ஸோ உங்களை சொல்கிறது, நீங்கள், உங்கள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை. இதுவே படர்க்கை அப்படின்னா நானும் கிடையாமல் நீங்களும் கிடையாமல் வேற ஒருத்தவங்கள சொல்கிறது. அவன், அவள், அவர்கள், அது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா படர்க்கை. ஓகேங்களா. ஸோ தன்மையில் என்ன வரும், நான், நாங்கள், எனது, எங்கள் இந்த மாதிரி வரும். முன்னிலை அப்படின்னா நீங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள், நீவீர், உனது, உங்கள். படர்க்கை அப்படின்னா அங்கே வேற யாரோ, அவன், அவன், அவள், அவர்கள், அது, அவை. ஸோ இந்த மாதிரி வேற யாரையாவது சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ தன்மை ஒருமை அப்படின்னா தனியாக என்ன மட்டும் சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒருமைனா என்ன, தனியாக என்ன மட்டும் சொல்கிறது. இதுவே பன்மை அப்படின்னா நாங்கள் அப்படின்னு நிறைய பேர்த்த சேர்த்து சொல்கிறது. ஓகேங்களா. முன்னிலை ஒருமைனா நீ அப்படின்னு உங்களை ஒருத்தவங்களை மட்டும் சொல்கிறது. நீங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது, அது வந்து பன்மை. அதே மாதிரி அவன், அவள் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா படற்கையில் ஒருமை, அவர்கள், அவை இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா படற்கையில் பன்மை. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெயர்லையும் வரும், வினையிலையும் வரும். ஓகேங்களா. ஸோ பெயர் அப்படின்னா நான், நாங்கள், எனது இதெல்லாமே வரும். இதுவே வினை அப்படின்னா நடந்தேன், வந்தேன் இந்த மாதிரி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நீ, நீங்கள், நீவீர் இதெல்லாமே வரும். இதுவே வினை அப்படின்னா வந்தீர்கள், போனீர்கள் இந்த மாதிரி சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது பெயர். ஓகேங்களா. இதுவே வினை பார்த்தீங்க அப்படின்னா வந்தான், சென்றான், படித்தான், படித்தார்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வினையில் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 திணை 5 பால் 3 இடம் இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பொதுவாக இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வரும். ஓகேங்களா. அதனால தான் வந்து இதை தனியாக நம்ம நடத்தியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது பொதுவான இலக்கணம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான PDF பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா மனசில் பதியும். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.